காய்ஸ் மேலே இருக்கிற சம படிங்க. எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 17,000 ஆண்டுக்கு 7% தனி வட்டி விகிதத்தில் 18,200 உயரும் அப்படின்னு கேட்குறாங்க. இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டிய வேர்டு வந்து தனி வட்டி. அதுதான் நம்ம நோட் பண்ணோம். ஏன்னா கூட்டு வட்டி தனி வட்டியான்னு முதல்ல பார்க்கணும். எவ்வளோ என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டாங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து கொடுக்கல. 18,200 உயரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா இப்போ தனி வட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து PNR by 100 இதுதான் ஃபார்முலா, ஈக்குவல் டு தனி வட்டி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது ஒன்லி இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். பட் கூட்டு வட்டியை பொறுத்த வரைக்கும் P × 1 + R/100 n வரும். இது வந்து டோட்டல் அமௌண்ட், அதாவது இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் அமௌண்ட், இது ரெண்டு சேர்த்துனா தான் இந்த அமௌண்ட் வரும். ஸோ இது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ ஃபார்முலா PNR/100க்கு என்ன எடுத்துக்கணும்னா 17,000 பிரின்சிபல் அமௌண்ட் கொடுக்குறாங்க, 18,200 உயருதுன்னா டோட்டலாக 1,200 தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்குது. அதை மட்டும் தான் இந்த பக்கம் எழுதணும். ஸோ நம்ம தனி வட்டிக்கான ஃபார்முலா என்ன? PNR/100. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு தெரியும் 17,000 கொடுத்துட்டாங்க. நம்பர் ஆஃப் இயர்ஸ் தெரியாது, அதனால் அப்படியே n வச்சுக்கலாம். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 7% சொல்லிட்டாங்க, டிவைடட் பை 100 அப்படியே போட்டுக்கலாம். இந்த பக்கம் 1,200 அப்படியே இருக்கு. ஸோ இந்த 2 ஜீரோ கேன்சல் பண்ணிடலாம். மீதி என்ன இருக்கும்? 170 × 7 இருக்கும். 170 × 7 0 7 49 9 மீதி 4 7 4 11 1190 அப்படின்னு இருக்கும். இங்கே இந்த பக்கம் 1,200 இருக்கு. அதை இன்ட்டு n அப்படியே இருக்கும். ஸோ n மட்டும் இங்கே வச்சுட்டு இதை வந்து இந்த பக்கம் கொண்டு வரலாமா? 1,200 டிவைடட் பை 1,190 ஈக்குவல் டு n. ஸோ ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 120 இருக்கு, கீழே 119 இருக்கு. ஸோ ஒரு 119 119 மீதி 1 இருக்கும், கீழே 119 அப்படியே இருக்கும். ஸோ இதுதான் n நம்பர் ஆஃப் இயர்ஸ். ஸோ நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஸோ இப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு இந்த கொஸ்டினை பார்த்ததையும் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்து என்னடா கலப்பு பின்னமாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வரும். இந்த இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் தனியாக கொடுக்கணும் ஃபார்முலாக அப்படிங்கிறத மட்டும், அதாவது 1,200 மட்டும் தான் இந்த பக்கம் போடணும். 18,200 போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். ஸோ அதுக்கு தான் இந்த ரெண்டு, அதாவது கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்குமான ஃபார்முலா ரெண்டையுமே நான் உங்களுக்கு கம்பேர் பண்ணி இந்த வீடியோ சொல்லியிருக்கேன். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.